श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 33 உதி பிரபாவம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இது மிகவும் விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் கடித்த இடத்திலே உதியை தடவியவுடன் வலியானது முற்றிலும் குறைந்தது. நாராயண் ராவ் மற்றும் அவரது நண்பர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த விஷயத்திலே ஹரி சீதாராம் தீக்ஷித் எழுதிய ஒரு அனுபவத்தின்படி ஒரு முறை பாபு சாஹேப் ஜோக்கை ஒரு தேள் கொட்டியது. இரவு சுமார் 8 மணி. அவர் அவசரமாக மகாராஜிடம் சென்றார். கட்டில் தளத்திலே ஏறும்போது மகாராஜ் பாபு சாஹேப் என்ன ஆச்சு என்றார். பாபு சாஹேப், பாபா, என்னை ஒரு தேள் கொட்டிவிட்டது என்றார். மகாராஜ், நீங்கள் குணமடைவீர்கள், நீங்கள் சென்று வாருங்கள் என்றார். பாபு சாஹேப் அப்படியே திரும்பி வந்தார். வலியானது முற்றிலுமாக நீங்கிய போதும் அவர் வளாகத்தை விட்டு வெளியே கூட வரவில்லை. ஒரு முறை காது பிசாசு குணமடைந்த ஒரு ஜோதிடர் ஷீரடிக்கு வந்தார். அவர் மகாராஜை தரிசனம் செய்ய சென்றார். ஆனால் அவரது கவனம் பணத்தின் மீதுதான் இருந்தது. அங்கு பணம் கிடைக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே தரிசனம் செய்த பிறகு அவர் உடனடியாக ரகதாவுக்கு புறப்பட்டார். அன்றிரவு அவரை ஒரு தேள் கொட்டியது. அவருக்கு மிகுந்த வலி ஏற்பட தொடங்கியது. பின்னர் மகாராஜ் கொடுத்த உதியை அவர் தடவி மகாராஜின் நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க தொடங்கினார். இதன் காரணமாக அவரது வலி குறைந்தது. மகாராஜ் மீதான அவரது நம்பிக்கை பலமடைந்தது. மறுநாள் அந்த ஜோதிடர் மீண்டும் ஷீரடிக்கு வந்து 15-20 நாட்கள் அங்கேயே தங்கினார். மகாராஜின் அருளால் அவர் அங்கு சுமார் 300 ரூபாயை சம்பாதித்தார். நாராயண் ராவ் சாயிபாபாவின் படத்திற்கு அடியில் கிடந்த தூபக்குச்சிகளின் புனித சாம்பலை தனது துயரத்தில் இருந்த நண்பரின் மீது தடவினார். ஆனால் சாலையில் இருந்து மண்ணை பாபாவின் உதி என்று கருதி பூசினாலும் அதே அனுபவம் ஏற்பட்டிருக்கும். சிறப்பு என்னவென்றால், உதியாக கருதப்பட்ட மண் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு பதிலாக வேறொருவருக்கு பயன்படுத்தப்பட்டாலும் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைத்தது. ஒரு முறை கிராமத்தில் இருந்து ஒரு பக்தரின் மகளுக்கு பிளேக்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டதாக செய்தி வந்தது. இது அவரது தந்தைக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது. அந்த நல்ல குடும்பஸ்தர் பாந்திராவிலே வசித்து வந்தார். அந்த பெண் வேறொரு கிராமத்திலே இருந்தார். ஆனால் சாயினுடைய உதி அருகில் இல்லாததால் அவர் உதிக்காக நானா சாஹிப் சார்ந்தோர்கருக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். என்னுடைய மகள் கொடிய பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாள். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் இருந்து எங்களை விடுவித்து உதி பிரசாதத்தை அனுப்புமாறு பாபாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அத்தகைய வேண்டுகோள் செய்தி நானா சாஹேப்புக்கு அனுப்பப்பட்டது. செய்தியை சுமந்து செல்லும் நபர் நானா சாஹேப்பின் நகரமான கல்யாணுக்கு செல்ல தேவைப்படவில்லை. நானா சாஹேப் தனது குடும்பத்துடன் கல்யாணுக்கு செல்லும் வழியிலே நானா சாஹேப்பை சந்தித்தார். தானே நகர நிலையம் அருகே நானா சாஹேப் தனது நண்பரிடமிருந்து இந்த செய்தியை பெற்றார். ஆனால் உதி அவருடன் இல்லாததால் நானா சாலையில் இருந்து சேற்றை எடுத்தார். சாலையிலே நின்று கொண்டு ஸ்ரீ சாயி சமர்த்தரை பிரார்த்தனை செய்து தனக்கு பின்னால் நின்றிருந்த தனது மனைவியினுடைய லாகிரி பொருளின் ஒரு சிட்டிகை உதிமண்ணை பூசினார். இங்கே நானா சாஹேப்பினுடைய நண்பர் பாந்திராவிலிருந்து தனது மகள் வசிக்கும் கிராமத்தை அடைந்தார். அங்கிருந்த செய்தியை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பெண் 3 நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தாள். அவளுக்கு தாங்க முடியாத வலி இருந்தது. ஆனால் நேற்று முதல்
அவள் கொஞ்சம் நிம்மதியை உணர ஆரம்பித்தாள். தனது மகளின் உடல்நிலை குறித்து விசாரித்த போது நானா சாஹேப் தனது மகளினுடைய பெயரிலே சாலையிலே இருந்த மண்ணை உதி என்று தனது மனைவியின் மீது பூசிய போது அன்றிலிருந்து அந்த பெண் நிவாரணம் பெறத் தொடங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த பெண்ணின் நோயின் கதை பின்னர் பொருத்தமான சூழலிலே விரிவாக கூறப்படும். அதில் உதி சூழலின் கதை மட்டுமே இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கதையை தவிர ஸ்ரீ நானா சாஹேப்பின் உதி தொடர்பான மற்றொரு கதையும் உள்ளது. நானா சாஹேப் சார்ந்தோர்கர் ஜாம்நேரிலே கலெக்டராக பணிபுரிந்த போது தனது பக்தரினுடைய நலனுக்காக எப்போதும் தயாராக இருக்கும் லீலை சாயி என்ன செய்தார் என்பதை கேளுங்கள். சாயி பாபாவினுடைய உதியினுடைய எல்லையற்ற மகிமையை விவரிக்கும் மற்றொரு கதையை சொல்கின்றேன். அன்பான கேட்போரே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ஸ்ரீ நானா சாஹேப் சார்ந்தோர்கரின் மகள் பிரசவ வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். விரைவிலே நிவாரணம் கிடைக்காததால் அவள் மிகுந்த வேதனையிலே இருந்தாள். இதை பார்த்த சார்ந்தோர்கர் குடும்பத்தினர் பாபாவை தியானிக்க தொடங்கினர். ஜாம்நேரிலே நானா சாஹேப்பின் மகளின் துன்பங்களை பற்றி ஷீரடியிலே உள்ள எவரும் தெரிந்து கொள்வது முற்றிலும் சாத்தியமற்றது. ஆனால் சர்வ வியாபியான பாபா இந்த உலகிலே நடக்கும் நிகழ்வுகளை பற்றி அனைத்தையும் அறிவார். ஸ்ரீ சாயியிடமிருந்து எதுவும் மறைக்கப்பட முடியாது. தனது பக்தர்களின் இன்ப துன்பங்களில் ஒன்றான பாபா நானா சாஹிப்பினுடைய மகளினுடைய வழியை கண்டும் அவர் எடுத்த உடனடி நடவடிக்கை என்ன என்று கேளுங்கள். குறிப்பு: நானா சாஹேப்பினுடைய மகளினுடைய பெயர் மீனாபாய். அவளுடைய திருமணம் புனேவைச் சேர்ந்த குவளேக்கர் குடும்பத்தைச் சேர்ந்த மகனுடன் நிகழ்ந்தது. திருமதி மீனாபாயை ஜாம்நேர் உதிக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் பாபாவுக்கு வந்தது. இதற்கிடையிலே பாபாவினுடைய சிறந்த பக்தர் ராம்கீர் பாபா கோசாவியிலே தனது கிராமத்திற்கு செல்ல ஆசைப்பட்டார். இந்த ராமுகீர் பாபாவினுடைய கிராமம் ஜாம்நேருக்கு அருகில் உள்ள காந்தேஷ் பகுதியிலே அமைந்துள்ளது. அவர் தனது கிராமத்திற்கு செல்ல தயாராகி பாபாவின் அனுமதியை பெற மஸ்ஜித் மாய்க்கு வந்தார். பாபா ஷீரடியிலே உடல் வடிவிலே இருந்தவரை எந்த காரணத்திற்காகவோ பக்தர்கள் வெளி கிராமத்திற்கு சென்றால் முதலில் பாபாவை வணங்கி பாபாவினுடைய அனுமதியை பெறாமல் ஷீரடியை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். திருமணம், பூணூல் சடங்கு, ஏதேனும் சுப நிகழ்ச்சி அல்லது விரத நிறைவு விழா அல்லது ஒரு பக்தரின் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கான வேறு ஏதேனும் காரணம் இருந்தால் முதலில் பாபாவின் அனுமதியை பெறுவது வழக்கம். பாபாவின் உதி பிரசாதம், ஆசீர்வாதங்களையும் அவரது அனுமதியையும் பெறாமல் எந்த ஒரு பணியும் சுமூகமாக முடிக்கப்படாது என்ற உறுதியான நம்பிக்கை பக்தர்களிடம் இருந்தது. இந்த ஷீரடி கிராமத்தினுடைய வழக்கம் என்பதால் ராம்கீர் அதன்படி வந்து பாபாவின் பாதங்களை தொட்டு வெளியூர் செல்ல அனுமதி கேட்டார். பாபா, நான் காந்தேஷிலே உள்ள எனது கிராமத்திற்கு சென்று திரும்பி வருகின்றேன். தயவு செய்து இந்த தாஸ்கனுவுக்கு உதி பிரசாதத்தையும் உத்தரவையும் கொடுங்கள் என்று ராம்கீர் புவாவிடம் பிரார்த்தனை செய்தார். பாபா ராம்கீர் பாபாவை பாபு புவா என்று அன்பாக அழைப்பார். பாபா அவரிடம், கவலைப்படாமல் உன்னுடைய கிராமத்திற்கு செல், வழியிலே சிறிது ஓய்வெடுத்து விட்டு பின்னர் முன்னேறு என்று கூறினார். முதலிலே ஜாம்நேருக்கு செல்லுங்கள். நானா சாஹேப் சார்ந்தோர்கனுடைய வீட்டிற்கு சென்று அவரது நலம் பற்றி கேளுங்கள். அவரது செய்திகளை கேட்ட பிறகு நீங்கள் மேலும் தொடரலாம் என்றார். பின்னர் பாபா மாதவராவ் தேஷ்பாண்டேயிடம் மாதவராவ் அட்கர் எழுதிய ஆரத்தியை ஒரு காகிதத்தில் எழுதி இந்த பாபுகீர் கோசாயின் மூலம் நானா சாஹேப்பிற்கு அனுப்ப உத்தரவிட்டார். பின்னர் பாபா ராம்கீருக்கு உதியை கொடுத்தார். அவர் நானாவுக்கு ஒரு பொட்டலத்திலே சிறிது உதியை கட்டி ராம்கீருக்கு கொடுத்தார். பின்னர் பாபா இந்த உதியையும் ஆரத்தி எழுதிய இந்த காகிதத்தையும் நானாவிடம் எடுத்து சென்று அவரிடம் கொடுங்கள். அவரது நலனை பற்றி கேட்டுவிட்டு பின்னர் உங்கள் கிராமத்திற்கு செல்லுங்கள் என்றார். இந்த ஆரத்தி ஞானராஜா ஆரத்தியை ராம ஜனார்த்தனி எப்படி எழுதியிருக்கின்றாரோ அதே பாணியிலே மாதவராவ் அட்கர் ஆரத்தி சாய்பாபா ஆரத்தியையும் எழுதியுள்ளார்.
அத்தியாயம் 33 உதிப்பிரபாவம் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।